கண்ணியமான சகோதரர்களே, ஸலவாத் சொல்வதினால் 100க்கும் மேற்பட்ட சிறப்புகள் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பிரயோஜனங்கள். பாவங்கள் மன்னிக்கப்படும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத் கிடைக்கும், கவலைகள், துக்கம், மன உளைச்சல்கள் இல்லாமல் போகும், எங்களுடைய தேவைகள் நிறைவு பெறும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும், சுவர்க்கம் நசீபாகும், கபருடைய வேதனை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவோம், மஹ்ஷருடைய மைதானத்தில் இழிவுபடுத்தப்படுவதை விட்டும் பாதுகாக்கப்படுவோம், ஏழ்மை வராமல், வறுமை வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான், உள்ளம் மிருதுவடையும், உள்ளம் கடினமாக இருக்காது. எங்களுடைய பெயர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வரும். நாம் நபியின் மீது அதிகம் ஸலவாத் சொல்லும் பொழுது வாரம் நபியின் மீது எங்களுடைய ஸலவாத்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய பெயர் தெரிந்திருக்கும். ஷஃபாஅத் செய்வார்கள் மஹ்ஷருடைய மைதானத்தில் எங்களுக்காக. எங்களுடைய பெயரை சொல்லி ஷஃபாஅத் செய்வார்கள். இதை விடவும் வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட மாட்டாது. சில துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், இன்னும் சில துஆக்கள் சில காரணங்களினால் அது தட்டப்படும். ஸலவாத் என்பது நபியின் மீது நாம் செய்யக்கூடிய துஆ. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் ஸலவாத் செய்வாயாக. ஸலாத் என்னும் கருணை, சலாம் என்னும் ஈடேற்றத்தை கொடுப்பாயாக என்று நாம் துஆ செய்கிறோம். ஸலவாத் என்ற துஆ அது கபூல் தான், அதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் ஸலவாத்தை ஒரு மனிதனிடமிருந்து கபூல் செய்யாமல் இருக்க மாட்டான். நாம் செய்யக்கூடிய எல்லா துஆக்களும் கபூல் செய்யப்பட மாட்டாது. ஆனால் ஸலவாத் என்ற துஆ அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும். அபூ சுலைமான் அத்தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், நீங்கள் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள், உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், கடைசியாக ஸலவாத் சொல்லி உங்களுடைய துஆவை நிறைவு செய்யுங்கள். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், கண்ணியமானவன், ஸலவாத்தை கபூல் செய்கிறான். 2 ஸலவாத்துகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த துஆக்களையும் கபூல் செய்யாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இரக்கமற்றவன் அல்ல. அதனால் ஸலவாத்தை கொண்டு ஆரம்பித்து ஸலவாத்தை கொண்டு முடியுங்கள் என்று அபூ சுலைமான் அத்தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸலவாத் சொல்வதினால் என்னென்ன சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள், அடுக்கிக் கொண்டே போகலாம். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. என் மீது ஒருவர் ஒரு முறை ஸலவாத் சொன்னால், ஒரு முறை ஸலவாத் சொன்னால் 10 முறைகள் அல்லாஹ் அவரின் மீது ஸலவாத் சொல்கிறான். நபியின் மீது நாம் ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறை நம் மீது ஸலவாத் சொல்கிறான். நம் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்வது என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பேரருள் எங்கள் மீது இறங்கும். ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறைகள் எங்கள் மீது ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கிறான், ரஹ்மத்தை அருளுகிறான். அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அல்லாஹுக்கு நெருங்கிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்வோம். அதன் மூலமாகவே அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹு தஆலா ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள், ரெண்டுமே சொல்ல வேண்டும். ஸலவாத்தும் சொல்ல வேண்டும், சலாமும் சொல்ல வேண்டும். ஸல்லி வஸல்லிம் ரெண்டையும் தான் நாம் ஸலவாத்தில் இணைத்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்கிறோம். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு என்ற அந்த ஆயத் அருளப்பட்ட போது அபூ ஸஈதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலாம் எப்படி சொல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், ஸலவாத் எப்படி யா ரசூலல்லாஹ் சொல்வது? நபி அவர்கள் ஸலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள்.
அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய ஸலாத்தை இப்ராஹீமியாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். ஸலாத்தை இப்ராஹீமியாவை சொல்லிக் கொடுத்தார்கள். பல சஹாபாக்கள் இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் சொல்கிறார்கள். மோமீன்களே, இறை விசுவாசிகளே, நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்ற வசனம் அருளப்பட்ட போது பல சஹாபாக்கள் நபியிடம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நாம் எப்படி ஸலவாத் சொல்வது, சொல்லித் தாருங்கள். நபி அவர்கள் ஸலாத்தை இப்ராஹீமியாவை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஸலவாத்தை அடிக்கடி ஓதுங்கள்.